இந்த படம் வந்து நமது மண்ணின் மாமனிதன் திரு காடுவெட்டி குரு அவர்களை பற்றிய ஒரு படம். இந்த படம் அவர் எப்படி இந்த மக்களுக்காகவும் தம் மண்ணுக்காகவும் எப்படி பாடுபட்டார், எந்த மாதிரிலாம் உழைச்சார், முக்கியமாக வந்து பட்டியலினத்தவர்களை எதிர்த்து எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினை அவரை சித்தரித்து அது மாதிரிலாம் போட்டதை தவிடுபடியாக்கி அவர் பட்டியலினத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ மாதிரிலாம் உழைச்சிருக்காரு அப்படின்றத மிகவும் அழகாக சித்தரித்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதை இயக்கி நடித்த நமது அருமை அண்ணன் திரு கௌதமன் அவர்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேரடியாக நாங்கள் அந்த குரு அண்ணனை நேரடியாக பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு. மிக சிறப்பாக இந்த படம் வெற்றி பெற எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது அரசியலுக்கு சம்மந்தமான படமும் அல்ல, ஜாதி சம்மந்தமான படமும் அல்ல. இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தான். அதில் வந்து காடுவெட்டி குரு அவர்களை மையப்படுத்தி மிக அவர் சிறப்பான எப்படிலாம் வாழ்ந்து காட்டினார், நாங்களாம் அவர் கூட வாழலை, அவர் கூட நெருக்கமாக இல்லை என்பதை இந்த படத்தின் மூலமாக நாங்கள் அவர் கூட வாழ்ந்துட்டோம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலை எங்களுக்கு ஏற்படுத்திடுச்சு. மிகவும் சிறப்பாக இருக்குது. கடைசியில் அவருடைய இறப்பு எங்களுக்கு ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் வர வச்சு ரொம்ப வருத்தத்துறது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எங்கள் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மியூசிக் மிக சிறப்பு. அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் வந்திருக்கிறது 4 பாடல் தான். 4 பாடலும் முத்தான பாடல்கள், மிக அருமையான கலை உணர்வோட, கிராமத்திய நிகழ்ச்சியோட, ஒரு கரகாட்ட கோஷியோட அருமையான பாடல் மிக சிறப்பாக இதில் அமைச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். தம்பி, இந்த படம் ரொம்ப அருமையான படம். இது படையாண்ட மாவீரா. இதில் வந்து கௌதமன் அவர்கள் காடுவெட்டி குருவாக வாழ்ந்துருக்கிறார், நடிக்கலை, வாழ்ந்துருக்கிறார். அவ்வளோ அருமையான ஒரு காட்சி அமைப்பெல்லாம் வச்சுருக்கிறாரு. அதேமாதிரி பாடல்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உரையாடல்களும் நல்லா இருக்குது. இதில் வந்து எந்த விதமான அந்த விரசமான காட்சிகள் எதுவுமே இல்லை. குடும்பத்தோடு, பெண்களோட, குழந்தைகளோட அந்த படத்தை வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா சமச்சீராக வழங்கியிருக்கிறாரு. இது வந்து குடும்பத்தோடு வந்து திரையரங்கில் பாருங்கள். ரொம்ப நன்றி. மாவீரனுடைய படையாட்சி மாவீரன் படையாற்றத்துக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த டைரக்டர் பண்ணி கௌதமனுக்கு முதல் நன்றி சொல்லணும் ஐயா. இந்த படம் வந்து ஜாதி அடிப்படை இல்லாமல் ஒரு இதுவாக எடுத்து அழகாக கொடுத்துருக்குறாரு. நாட்டு மக்கள் இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டியது படம். அது எதில் இருந்தாலும் சரி, இந்த செல்லில் வந்தாலும், டிவியில் வந்தாலும், தியேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும். எந்த அடிப்படையும் யாரையும் புண்படுத்தாமல் நாட்டு மக்கள் இன்னார் இருக்கணும் அப்படின்னு சட்டசபையில் போனால் யார் என்னான்றாங்களோ அந்த கேள்விக்கும் தகுந்த மாதிரி கொடுத்துருக்குற. பார்த்தீங்களா, டாக்டர் கௌதம் வந்து கொடுத்தது குருவுடைய வாழ்க்கை வரலாறு தான் கொடுத்துக்கிறாரு. குரு வந்து இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா இந்த படம் இருந்திருக்காது. குரு போனதுனால இந்த படம் எடுத்தது. குரு உயிரை காப்பாற்ற முடியாத போனது. அதுக்காக இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து அந்த டைரக்டர் போட்டு அந்த படத்தை எடுக்கிறார். பற்றியா, இது வெறும் சூப்பர், வேறு எதுவும் இல்லை ஐயா. இந்த படம் 10 வாட்டி இல்லை 100 வாட்டி பார்த்தாலும் சூப்பர் ஐயா. இந்த மாதிரி மாவீரன் படத்தை குரு எடுத்துக்கிறதுக்கு சூப்பர் ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். இந்த படையாண்டா மாவீரா படத்துக்கு வந்து நல்லா சிறப்பாக கதை நல்லா அமைஞ்சிருக்கு. காடுவெட்டியார் கதை இது எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் இது. ஏன்னா மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, பாட்டுகள் நல்ல திறமை இருக்குது, கதை அரசியல் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாலும் சிறப்பாக வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது. யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான கருத்துக்கள் இல்லை இந்த படத்தில். அதனால் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். இது சொல்லுங்கள். படம் அருமையாக எடுத்திருக்காங்க. அதாவது சாதி அரசியல் எதுவுமே இல்லாமல் ஒரு தமிழ் உணர்வோடு எடுத்திருக்காங்க ஒரு படம். எல்லோரும் நல்லா தேட்டரில் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் மியூசிக் கதை வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து போராட்டன்ற கதை. அவர் காடுவெட்டியார் வந்து ஜாதியோ இந்த அரசியல் பின்னணி இல்லாமல் தமிழர்கள் ஒன்று இணைந்து போராட்டம்னா எது வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு கதை வச்சுருக்காங்க. அதான் மெயின். எல்லோரும் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்.